விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய ஐயனார் துணை சீரியலில் ப்ரமோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகா ஒரு வழியாக எப்படியாவது சேரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட வீட்டுக்கு வந்துட்டு, மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் பல்லவன் மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் கோவிலில் வெயிட் பண்ணோம், ஆனால் நீங்கள் வரவே இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரீங்க, எப்படி நாங்கள் உங்களை நம்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்திகா, இல்லை நான் சேர மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால் சேர மாமா விட்டுட்டு இருக்க முடியாது, அன்னைக்கு நான் வரும்பொழுது கல்யாணத்துக்காக கிளம்பி வரும்பொழுது எதுக்கு எங்கள் அம்மா மறைச்சிட்டாங்க, கொண்டுட்டு போய் என்னை வீட்டில் வச்சு நாங்கள் இறந்துருவோன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க, அதனால தான் நான் என்னால் வர முடியல, ஆனால் என்னால் சேர மாமா விட்டுட்டு இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு வழியாக நடேசன் என்ன சொல்கிறாரு, சரிம்மா உனக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை ரெடி பண்ணி வர சொல்கிறாரு. 2 பேருமே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலியும் கொடுத்துட்றாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, ஏண்டி இப்படி எங்கள் மானத்தை வாங்குற, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை என்னால் சேர மாமா விட்டு வர முடியாது, நான் சேர மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கார்த்திகா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. உடனே சரி இது சரிப்பட்டு வராது, சேரன்ட்டே நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு சேரா வந்துட்டு நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஒரு ரூமில் போயிட்டு கார்த்திகா அம்மா சேரன் காலிலே விழுந்துடுறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட விட்டுருப்பா, நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், இது வெளியில் தெரிஞ்சால் நாங்கள் அவமானப்பட்டு தூக்கில் தொங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சேரனை அவரோட மனசை கலைக்கிறாங்க. சரி சேரனும் விட்டு கொடுத்துறாரு. சரி இங்கே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சேரன் வீட்டுக்கு கொடுத்ததும் கார்த்திகா அழைச்சிட்டு போயிடுறாங்க ஒரு வழியாக. அப்புறம் பார்த்தா கார்த்திகாவுக்கு கல்யாணமே நடந்துடுது. பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ எதுக்கு சேரன் பார்த்துட்றாரு, இவங்க வீட்டு வாசலில் நிற்கிறத சேரன் பார்த்துட்றாரு. இதை கார்த்திகாவும் பார்க்குறாங்க. சேரன் ரொம்ப மனசுடைஞ்சி நிலா கிட்ட அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி என்னால் முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது, கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பார்க்குற சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே மனசு உடஞ்சி அழுகுறாங்க. இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர், ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாரு சேரனை. சரி இதை இவங்களை எப்படியாவது மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. அந்த நேரம் சோழன் என்ன பண்ணுறாரு, ஒரு சாங் ஒன்று வச்சு விட்டுறாரு. அந்த சாங்குக்கு பல்லவன் டான்ஸ் ஆடுறாரு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவன், பாண்டியன், சோழன் எல்லாருமே ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே இப்போ மனசு மாறிடுறாங்க. சேரனும் ஹாப்பியாகிடுறாரு இதை பார்த்துட்டு. இப்படி அவங்க அண்ணனை அந்த ஒரு சோகத்துலேருந்து அவங்களோட தம்பிங்க வெளியில் கொண்டு வரத்துக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நிச்சயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அதன் மூலயமா இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நன்றி.